अनन्यचेता सततं यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभः पार्थ नित्ययुक्तस्य योगिनः. ஸோ எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் பாசிபிள் ஆகிறது, அதுவும் சாகர நேரத்தில் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுறது அப்படின்னா கிருஷ்ணர் ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுக்குறாரு. அதுக்கு கண்டிப்பாக முடியும். எப்படி முடியும் அப்படின்னா அபியாசம் மூலமாக, வெறும் ப்ராக்டிஸ் பண்ணினேன்னா இது கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவர் எதை முதல்ல நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வேர்ல்டில் இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் வேர்ல்டில் இருக்குது, ஆனால் சில விஷயங்களோட மட்டும்தான் நாம் அசோசியேட் ஆகியிருக்கோம் இல்லையா. நாம் எது எதுவோடெல்லாம் ஒரு கனெக்ஷன் வச்சுட்டுருக்கோமோ அது எல்லாமே பகவானோடது அப்படிங்கிற அறிவு நமக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால், ஆர் அதை தெரிஞ்சுண்டு நாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், இப்படி நான் எல்லா வேலையும் பண்ணுவேன் அப்படின்னா இது பகவானுடைய ப்ராப்பர்ட்டி. பகவான் என்னை பார்த்துக்க சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கொடுத்துருக்கார். நான் ஜஸ்ட்டு ட்ரஸ்டி அப்படின்ற ஒரு ஞாபகத்தோடு நாம் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த ஈஸ்வராவோட ஆல் த டைம் கனெக்டடாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம ஜென்ரலாக நமக்கு சுற்றி இருக்கிற விஷயங்களை எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது எனக்கு செக்யூரிட்டியை கொடுக்கும் அப்படின்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்படி இல்லாமல் இதெல்லாம் பகவான் சும்மா டெம்ப்ரரியாக என்னுடைய கோலை அடையறதுக்காக பகவான் இந்த விஷயங்களை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கார். இது எல்லாமே பகவானோடது, இது எதுவும் என்னோடது கிடையாது, இன்க்ளூடிங் திஸ் ஷரீரம். இந்த ஷரீரம் கூட பகவானோடது. இந்த ஷரீரமே பகவானோடதுன்னு சொன்னால் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி நம்மளோட ரிலேட்டிவ்ஸாக இருப்பா? அவள் எல்லாரும் கூட பகவானுடைய சொத்து. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று நம்மளை விட்டு போகிறதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கணும் நம்மளுடைய திங்கிங்? பகவானோடது, பகவான் டெம்பரரியாக கொடுத்தார், பகவான் அதை எடுத்துட்டு போனார். அப்படி அந்த அறிவு இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையை ஓட்டவே முடியும். ஆனால் நாம் என்ன தெரியுமா நினைப்போம், பாக்கி பேர் போயிட்டா கூட ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். நான் போயிட்டா என்னுடைய ஃபேமிலியை யார் பார்த்துப்பா? இந்த பயம் எல்லாருக்கும் இருக்குல்ல. இன்ஃபேக்ட் பயம்னு சொல்கிறதோட கர்வம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் தான் என்னோடய ஃபேமிலியை நன்னா பார்த்துப்பேன், நான் இல்லைன்னா என்னோடய ஃபேமிலி ரன் ஆகாது. பட் சாஸ்திரம் என்ன சொல்கிறது? இப்போது கேட்குறது நம்மள, இப்போது உன்னுடைய ஃபேமிலி நன்னா தானே இருக்குது அப்படின்னு கேட்குறது. நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? டெஃபினட்டாக நன்னா தான் இருக்குது. அது ஏன் நன்னா இருக்குது தெரியுமா? இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் யூ, இட் இஸ் இன்ஸ்பைட் ஆஃப் யூ அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு பதில் கொடுக்கறது. நீ ஒன்றால் நினச்சிக்காத, நீ இருந்தும் கூட உன்னுடைய ஃபேமிலி நன்னா இருக்குன்னா யாரால் நினைக்கிற? என்னாலன்னு சாஸ்திரம் சொல்கிறது, பகவானால். ஸோ நாம் இல்லை அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்மளுடைய குடும்பம் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா ஏதாவது சொல்லி நாம் தான் அதெல்லாம் நிறைய முட்டுக்கட்டையெல்லாம் போட்டு க்ரோத் எல்லாம் தடுத்துடுவோம். நாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ பகவான்கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஏன் அப்படி சொல்கிறது அப்படின்னா, அப்போ தான் பகவானை பற்றி நினைக்கிறதுக்கு நமக்கு டைம் அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போது வீடு பற்றி, நம்மளோட ஃபேமிலி பற்றி, நம்மளோட ஆஃபீஸ் பற்றி, இதை பற்றி எல்லாம் யோசிச்சுட்டே இருந்தால் இதுக்கெல்லாம் சொந்தக்காரரான பகவானை பற்றி எப்படி யோசிக்க முடியும்? இப்போ சொந்தக்காரர்கிட்டயே எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோன்னா இதை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா,
பகவானை பற்றி யோசிக்கிறதுக்கு மைண்ட் வந்து அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஓவர் நைட் நடக்குமானா இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும், அபியாசம் பண்ணணும். ஸோ யஹ மாம் நித்யம் ஸ்மரதி. ஸோ சப்போஸ் ஒரு பர்சன் வந்து என்னை ஆல் த டைம் ஞாபகம் வச்சுண்டு, அதுவும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பகவான் தான் எல்லாமே, எல்லாமே பகவானோடது இப்படின்னு ஒரு பர்சன் வந்து ஞாபகம் வச்சுட்டார்னா யஹ மாம் ஸ்மரதி. இப்படி வந்து இந்த கடலில் வந்து அலை இருக்குல்ல, அந்த அலை கடலை சேர்ந்தது, கரெக்டாக? அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் பகவானை சேர்ந்தது. இப்போ சப்போஸ் ஒரு அலை இருக்குது, அந்த அலை வந்து பிறக்கிறது, கொஞ்சம் நேரம் இருக்குது, அப்புறம் செத்து போய்டுறது. திருப்பி என்ன ஆகும்? அந்த அலை மறுபடியும் பிறக்கும். அப்படி மறுபடியும் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது எங்கேருந்து பிறக்கும்? திருப்பியும் பிறக்கும் பொழுது அதே கடல்லேருந்து தான், அதே சமுத்திரத்திலேருந்து தான் அந்த அலை வந்து பிறக்கும். அப்போது அது சமுத்திரத்திலேருந்து பிறக்கிறது, சமுத்திரத்திலேயே ஃபியூ செகண்ட்ஸ் இருக்குது, சமுத்திரத்திலேயே அது லயமும் ஆகிறது, ரிசால்வும் ஆகிறது. இப்போது அலைக்கும் சமுத்திரத்துக்கும் எப்படி இருக்குது ரிலேஷன்ஷிப்பு? அலை பிறக்கும் போதும் சமுத்திரத்தோட ரிலேட்டடு, அலை இருக்கும்போதும் சமுத்திரத்தோட ரிலேட்டடு, அலை லயம் ஆகும் பொழுதும் சமுத்திரத்தோட ரிலேட்டட். இதே ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு? இப்போ அலைக்கும் கடலுக்கும் பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப்பு. எப்பயுமே அலை வந்து கடல்லேருந்து வேறு எங்கேயும் போகிறதே இல்லை. பட் ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் டெம்பரரி ரிலேஷன்ஷிப்பு. ஒன்று அது இருக்கும், இல்லைன்னா இது இருக்கும், இல்லையா? அது மாதிரி நமக்கும் பகவானுக்கும் மட்டும்தான் பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப்பு. நமக்கும் இப்போ சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸுக்கும் டெம்ப்ரரி ரிலேஷன்ஷிப். இந்த ஜென்மத்தில் இவன் அம்மா, இந்த ஜென்மத்தில் இது அப்பா, இந்த ஜென்மத்தில் இது ஸ்பௌஸு, போன ஜென்மத்தில் யாரும் தெரியாது. இந்த ஜென்மத்துலேயும் இவர் தான் பகவான், போன ஜென்மத்துலேயும் அவர் தான் பகவான், அடுத்த ஜென்மத்துலேயும் அவர் தான் பகவான். அப்போது எனக்கும் பகவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு பர்மனெண்ட். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்? பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு டெம்ப்ரரியாக இப்போ இருக்கால அந்த ரிலேஷன்ஷிப் தான் பர்மனெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு அவளோட நாம் சுற்றின்னு இருக்கோம். ஸோ அப்படியே அந்த டெம்பரரி ரிலேஷன்ஷிப்பை பர்மனெண்ட்டுன்னு நினச்சிட்டு பர்மனெண்ட்டாக ஒன்று ஒரிஜினல் பர்மனெண்ட் இருக்கே அதை நாம் மறந்து போய்ட்றோம். அப்போ டெம்பரரி ரிலேஷன்ஷிப்லாம் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நாம் ப்ளே பண்ணுற ரோல், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே அம்மாவாக இருக்கோமா, எப்போவுமே அப்பாவாக இருக்கோமா, எப்போவுமே மேனேஜராக இருக்கோமா? அப்போ நமக்கே தெரியறது அந்தந்த நேரத்துக்கு நாம் அந்தந்த ரோலை ப்ளே பண்ணுறோம். அப்போ அதில் எது வந்து பர்மனெண்ட்டாக இருக்க முடியும்? நானே டெம்ப்ரரியாக ரோலை வந்து ஷிஃப்ட் பண்ணும் பொழுது என்னுடைய ரிலேட்டிவ் மட்டும் எப்படி வந்து பர்மனெண்ட்டாக இருக்க முடியும்? அதனால் இருக்கிற ஒரே பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப் ஆர் ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஷிப் வந்து பகவானோட இருக்கிற ரிலேஷன்ஷிப். அதனால் அனன்ய சேதாக, எந்த ஒரு விஷயத்தினாலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், டீவியேட் ஆகாமல், அதாவது நாம் ப்ளே பண்ணுற அந்த இன்சிடெண்ட் ரோல்லாம் இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சாப்பிட்றக்கூடாது. அது நம்மளை வந்து பகவான்கிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ஓவர் பவர் பண்ணாமல் நாம் வந்து அந்த ரோல் எல்லாம் வந்து ப்ளே பண்ணணும். அந்த பேக்ரவுண்டில் என்ன ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா பகவானோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த தம்பூரா ஸ்ருதி மாதிரி அது ஞாபகம் இருக்கணும். அதுதான் அனன்ய சேதாக அப்படின்னு அன்டிஸ்ட்ராக்டட் மைண்டுன்னு அர்த்தம். ஸோ தஸ்யனா அந்த நிஷ்காம உபாசகர் என்ன பண்ணுறாராம்? அகம் சுலபஹா. அவர் வந்து வேறு எந்த தாட்டும் இல்லாததுனால என்னை ஞாபகம் வச்சுக்கிறது அவருக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. சுலபம்னா சுலபம் தான், வெரி வெரி ஈஸி. இப்போ வந்து எந்த விஷயத்தை நாம் ரொம்ப வேல்யூ பண்ணுறோமோ அந்த விஷயத்தை சதா சர்வ காலமும் ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு காரியம் இல்லையா? இப்போ ஒரு
அம்மா எடுத்துக்கலாம். அந்த அம்மாவுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து இப்போ தான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா, தவழ ஆரம்பிச்சிருக்கும், ஏதாவது பிடிச்சின்னு நடக்க ஆரம்பிச்சிருக்கும். சரி, அம்மா வந்து அந்த குழந்தைய எப்போ பாரு இடுப்புலேயே தூக்கி வச்சுட்டு வேலை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆனால் அந்த அம்மா வேலையும் பண்ணணும், குழந்தையும் பார்த்துக்கணும். எப்படி பார்த்துப்பா? வேலை பண்ணிகிட்டே பேக் ஆஃப் த மைண்டில் அந்த குழந்தை மேலே இப்படி திரும்பி இருந்தால் கூட இந்த பின்னாடி வழியாக அந்த குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மாவால் வந்து பார்க்க முடியும் இல்லையா? அப்போ எதை வேல்யூ பண்ணுறா? அந்த குழந்தை வந்து நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், அது எங்கேயும் அடிபட்டுன்றக்கூடாதுங்கிற அந்த ஞாபகம் ஆல் த டைம் இருக்கிறதுனால எல்லா வேலையும் பண்ண முடியும், இந்த பேக் ஆஃப் த மைண்ட் இந்த விஷயமும் ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? இல்லை ஒரு பர்சன் வந்து இப்போது எல்லாருமே எதை ரொம்ப வேல்யூ பண்ணுவோம் அப்படின்னா பணத்தை ரொம்ப வேல்யூ பண்ணுவோம் இல்லையா? அதனால் வந்து எந்த வேலை பண்ணாலும் என்ன ஆட்டோமேட்டிக்காக மைண்டு கால்குலேட் பண்ணுறது, இது போய் வாங்கணுன்னா இது இவ்வளோ ரூபா, அங்கே எவ்வளோ ரூபா, இங்கே எவ்வளோ ரூபா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாரும் நம்மளுக்கு சொல்லிலாம் தர வேண்டாம், இது 15 ரூபானா அங்கே எவ்வளோ ரூபா, 20 ரூபா, 5 ரூபா வித்தியாசம், ஸோ நம்ம வந்து இங்கேயே வாங்கலாம் அப்படிலாம் நம்மளை வந்து யோசிக்கிறோம் இல்லையா? எதனால் ஆட்டோமேட்டிக்காக அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து பணம் அப்படின்னு சொன்னால் அதனோட வேல்யூ வந்து எனக்கு தெரியாது. அது மாதிரி ஈஸ்வரா அப்படிங்கிறவரோட வேல்யூ நமக்கு வந்து தெரிஞ்சுதுன்னு சொன்னால் எப்படி தெரியணும்? எனக்கும் அவருக்கும் பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப், இந்த ஜென்மத்திலையும் எனக்கு அவரோட பர்மனெண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒன்று சப்போஸ் இருந்ததுன்னா அதுலேயும் அவருக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப்பு கண்டினியூ ஆக போகிறது. பட் இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காளே, இந்த ஜென்மத்தோட இவா முடிஞ்சு போயிடுவா அப்படிங்கிற அந்த அறிவு நமக்கு இருக்கணும். இப்போது நித்தியயுக்தஸ்ய யோகினஹா, ஸோ அந்த உபாசகர் வந்து ஆல் த டைம் பகவான் பற்றின சிந்தனையோடவே அவர் இருக்கார். ஸோ அவருடைய பர்சனாலிட்டியே வந்து யுக்தஹா அப்படின்னு சொன்னால் அந்த சொல் செயல் சிந்தனை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒன்றா இருக்கும், ஹார்மோனியஸாக அவரோட பர்சனாலிட்டி இருக்கிற காரணத்தினால அவருக்கு பகவானை ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம்.